ஹலோ கைஸ், வெல்கம் டு வேல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நர்சரியில் ரோஜா செடிகள்லாம் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நர்சரியில் நம்ம ரோஜா செடி வாங்க போகும்போது அதிக கிளைகள் இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கணும். இப்போ இந்த செடி பார்த்தீங்கன்னா வந்து 70 ரோஸ் மாதிரி இது ஒயிட் பிங்க் அந்த டபுள் ஷேடில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளைகள் அதிகமாக இருக்க மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி ஒத்த குச்சியாக இருக்கிற செடியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குரோத்தாக இருக்கிற மாதிரி செடி செலக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கிளைகள் செடியை விட்டு அதிகமாக போகிற மாதிரி பார்த்து செடிகள்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி செடி செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம வச்சா கொஞ்சம் வேகமாக வளர ஆரம்பிக்கும். இதுவே ஒரு குச்சி செடி இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு செடி செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிளைகளாக பிரான்ச்சாக வர மாதிரி நம்ம செடி செலக்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி புது துளிர்கள் வர்ற மாதிரி நம்ம செடிகள் எடுக்கணும். அதாவது பழைய துளிர்கள் இருந்தால் கூட இந்த மாதிரி புது புது துளிர்கள் வரும்போது உங்களுக்கு செடி வந்து அடுத்து வளரும்போது குரோத்தாக வளரும். மெயினாக இந்த வந்து இப்போ ஒட்டு செடி பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி அதிகமான கிளைகள் இல்லாமல் செடி எடுத்தீங்கன்னா வளரும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான கிளைகள் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நர்சரியில் பார்த்தீங்கன்னா பூவை பார்த்து நம்ம செடி இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து ரொம்ப பெரிய பூ தான் இருக்குது, ஆனால் வந்து செடியில் வந்து அந்த அளவுக்கு கிளைகள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இந்த செடியை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் சிம்புகள்லாம் வர கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ இந்த செடியை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா பூக்கள் கொஞ்சம் வேகமாகவே வளர ஆரம்பிச்சிடும். பூக்காண்டி செலக்ட் பண்ணால் இந்த செடியை நம்ம செலக்ட் பண்ணலாம். மற்றபடி அதிகமாக குரோத்தாக வளரணும்னா இந்த மாதிரி செடி செலக்ட் பண்ணி. இப்போ இந்த ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா பச்சை கலர், அதாவது பச்சை ரோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பூக்கள் நார்மலாக இப்போ சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்காது. இதோட இதழ்கள் தான் இது பூக்களை வந்து இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து பச்சை ரோஸ் எப்படி இருக்குன்றது தெரியாது. பச்சை ரோஸ் வந்து ஒரிஜினல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை ரோஸ் வந்து இப்போ நார்மலாக முக்கிய ரோஸ் மாதிரி கண்டிப்பாக இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க எல்லா செடியுமே வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிற செடி தான். நம்ம நர்சரிக்கு வர எல்லா செடியுமே செலக்ட் பண்ணி வர செடிகள் தான். இதெல்லாம் டபுள் கலர். இப்போ நம்ம நர்சரிக்கு செடி விவரம் செலக்ட் பண்ணி தான் வரும். இப்போ செடி அதிகமான பிரான்ச் இருக்கிற மாதிரி செடிகளை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதில் அதிக மொட்டுக்கள் கிளைகள் இருக்க மாதிரி செடிகள் தான் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டே வருவோம். அதனால் வந்து நம்ம ரெண்டாவது செடி இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ரோஜா செடி செலக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு க்ரோத்தாக இருக்கிற மாதிரி செடி செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி புதிய துளிர் வர்ற மாதிரி செடிகளை பார்த்து செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் வேகமாக பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் வேகமாகவே துளிர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். அதிகமான மொட்டுகள் இருக்கும். இந்த மாதிரி செடியை செலக்ட் பண்ணி எடுக்கணும். ஒரே பூக்கள் இருந்துச்சுன்னா வளரும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து வேகமாக வளரணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குரோத்தாக இருக்கிற செடிகளாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க.